தமிழ்நாட்டின் 234 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக நடந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளது. 50 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் மாறி மாறி ஆட்சி செய்து வந்த திமுக, அதிமுக ஆகிய கட்சிகளை வீழ்த்தி விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றும் சூழல் உருவாகியுள்ளது. சென்னை திமுக கோட்டை என்று பலரும் கருதிய நிலையில் சென்னையின் பல தொகுதிகளையும் தாவேக கைப்பற்றியது. மாதவரம் தொகுதியில் திமுக வேட்பாளர் சுதர்சனம், அதிமுக வேட்பாளர் மாதவரம் மூர்த்தி ஆகியோருக்கு போட்டியாக முதன்முறையாக களமிறங்கியவர் தாவேக வேட்பாளர் எம்எல் விஜயபிரபு. மாதவரம் தொகுதியில் தாவேக வேட்பாளர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் சுதர்சனத்தை தோற்கடித்துள்ளார். இவர் 83,000 வாக்குகள் அதிக அளவு பெற்று பிரம்மாண்ட வெற்றி பெற்றிருக்கிறார். மொத்தம் நடந்த 19வது சுற்றில் தாவேக வேட்பாளர் 17வது சுற்றிலேயே 1,73,599 வாக்குகளும், சுதர்சனம் 87,444 வாக்குகளும் பெற்றுள்ளனர். சென்னையிலே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற வேட்பாளராக விஜயபிரபு உருவெடுத்திருக்கிறார்.